அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி வைகாசி 30 வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் 13 2025 இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை பூராடோ பின்பு உத்திராடோ. திதி இன்று பிற்பகல் 3:26 வரை துவாதிகை பின்பு திரியோதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் ரோகிணி மிருகசீஷ்டம். ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமம் மிதுனம். சந்திராசிரம் பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். வண்டியை இயக்கிக்கொண்டு எக்காரத்து கொண்டும் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்தா வண்டி எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். அதே போல் தொலைதூர பயணம், அலுவலகம் தூரமாக இருக்குது, அவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா பாதுகாப்பாக நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். அதனால தான் நான் ஒரு வாட்டி சொல்லக்குள்ளேயே சொல்லினுக்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். எந்த ராசி எந்த லக்கணத்துக்கு சந்திராசனத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கு ஏற்றா போல் அந்த ராசிக்காரர்கள் இன்ற நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், வாய் தகராறுகள், பண விரயங்கள், பொருள் விரயங்கள், உடல் சோர்வு, உடல் வியாதி, அஜீரண கோளாறு இதெல்லாம் சந்திராசனால் ஏற்படும். அதனால் சந்திராசம் யாருக்கு இருக்குதோ அவங்க கவனமாக இருந்து இந்த நாளை செலவழிச்சுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 6:30 to 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் இந்த புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சா சிறப்பு. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு, அற்புதம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்கிறவர்கள் வீட்டுக்காரம்மா தலைக்கு குளிச்சிலிருந்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள் இந்த நாள்லாம் கணவன் மணி இணைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டை முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதுக்கு முன்னாடியே இணையக்கூடாது, அதுக்கு பின்னாடியே இணையக்கூடாது. குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக இறைவனால் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் புதுமண தம்பதியருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு உணவு கொடுக்கக்குள்ள எக்காரத்தை கொண்டும் வடக்கு சைடு பார்த்து வண்டி உணவு கொடுக்கக்கூடாது. அதாவது 2 பேரும் இப்போ பாலோ இல்லை பழமோ, வாழைப்பழம் இல்லைனா பால் பரிமாறிப்பாங்க. அது வடக்கு சைடு பார்த்து பரிமாறக்கூடாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். மீதி தெற்கு மேற்கு கிழக்கு மூணு திசையிலையும் நீங்கள் எந்த திசையில் வேணால் பரிமாறிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வடக்கு சைடு கொண்டு பரிமாறக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வடக்கு சைடும் தலையை வச்சு தூங்கக்கூடாது. வடக்கு சைடு தலையை வச்சு தூங்கினால் உடல் வாதிகள் அதிகமாக வரும். அதேபோல் முக்கால்வாசி இந்த சிறு குழந்தைங்களுக்கு வலி போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எக்காரத்தை கொண்டும் வடக்கு சைடில் தலையை வைத்து உறங்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். வடக்கு சைடு முழுக்க முழுக்க இறைவன்கள் இருக்கிற தசை. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இந்த தவம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, மன அமைதி இதெல்லாம் பண்ணுறது வடக்கு சைடு பண்ணலாம். மீதி நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் வடக்கு சைடு பண்ணக்கூடாது.
நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராவு காலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. குளிகைன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். நீங்கள் போய் ஏதாவது ஒரு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அது விளங்காது. இல்லை அதுனா இப்போ ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா அவங்கள அந்த டைமில் எடுத்தாலும் அதுவும் விளங்காது. கருத்தில் கொள்ளுங்கள். திருப்பி யாராச்சும் தவற வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் குளிகை டைமில் நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் தவிர்ப்பது நல்லது. கருத்தில் கொள்ளுங்கள். நீ எங்கன்னா வெளியே செல்றீங்கன்னா அப்போல்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நீங்கள் மாட்டோம் போயிட்டு வரலாம். ஆனால் ஏதோ புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, புதிதாக நகை வாங்க போகிறீங்க, புதிதாக திருமணத்துக்கு தாலி செய்ய போகிறீங்க, அது போலாம் இருக்கக்குள்ள கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும். குளிகை டைமில் எக்காரத்தை கொண்டும் தாலி கூட செய்யக்கூடாது. அது நிலைக்காது. கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா குளிகைன்னா மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியது. அது தவறான கண்டோரத்தில் பார்த்து இப்போ நகை வாங்கினா மீண்டும் மீண்டும் நம்மளை நகை வாங்க சொல்லும். வீடு கிரக இது பண்ணால் மீண்டும் ஒரு புதிதாக வீடை கட்டி கிரக பண்ண சொல்லுவோம். அது போலலாம் ஒரு கருத்து நிலவுது. அது முழுக்க முழுக்க தவறு. குளிகை டைமில் எது செய்தாலும் விளங்காது. கருத்தில் கொள்ளுங்க. சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போ தான் முழு பலனும் நம்மளால் பெற முடியும். இப்போ இன்று ராசி பலனை பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாக இருக்குது. சிறப்பான நாள். ஒரு புகழும் ஒரு அந்தஸ்தும் ஒரு உயர்ந்த இடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். மிகவும் அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாகும், விரயங்கள் ஏற்படும், மன கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடல்வாதிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு விரயங்கள், உடல் வியாதிகள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். வரவு அதிகமாக இருக்கும், அதாவது லாபம் அதிகமாக இருக்கும். இந்த சிறு தொழில் செய்கிறங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள், கீரை வகைகள்லாம் விற்கிறவங்களுக்கு இன்று அற்புதமான நாள். இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். உழைப்பை விட லாபம் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ளம் மகிழும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலே பாசம், அன்பு எல்லாம் சிறப்பாக கிடைக்கும். சிம்ம ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. செய்யும் வேலையில் ஒரு தடங்கள், ஒரு எதிர்ப்பு, பண விரயம், பொருள் விரயம், உடல் வாதிகள், உடல் உழைப்பு விரயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக தான் இந்த நாளில் நீங்கள் செலவு செய்யணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு புகழையும் உங்களுக்கு தேடி தரக்கூடிய நாள். மிகவும் சிறப்பான நாள். மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுப்பார்கள். அதேபோல் சக ஊழியர்கிட்டையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகுது. தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரக்கூடிய நாள். அதனால் இந்த நாளை மிகவும் நீங்கள் அமைதியாருன்ட்டு தான் இந்த நாள் நீங்கள் கழிக்கணும். அப்போ தான் இந்த நாள் சிறப்பாக செல்லும். தேவையில்லாத கோவப்படக்கூடாது. கோவப்பட்டீங்கன்னா
உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக இருந்துட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் நண்பர்களும் உதவி செய்வார்கள். நண்பர்கிட்டையும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கீழே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மனசாபங்கள்லாம் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. கோபம் அதிகமாக வரும். அதனால் கோபத்தை அடக்கி மனதை சாந்தப்படுத்தணும். அப்போ தான் இந்த நாளை சிறப்பாக கழிக்க முடியும். கணவன் மனைவியோ பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்லணும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக மாறக்கூடிய நாளாக மாறும். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, நலமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். மதிப்பு மரியாதையை உயரும். உடல் ஆரோக்கியம் பெறும். இன்று பிடித்த உணவுகளை நீங்கள் உண்ணும் மகிழலாம். உடல் ஒத்துழைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சக ஊழியர்கிட்டையும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும். மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க. கும்பராசிக்கு இன்று அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் உங்களுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்துவீங்க. விவேகமும் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. உங்களுக்கு நாள் அற்புதமாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிகவும் கவனமாக தான் செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுத்துக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். மெயினாக பிரேக் பிடித்தா பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். அதனால் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.